ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்து லைஃப் லெசனாக கற்றுக்க போகிறோம். குழந்தைங்க கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பியோர் ஹாப்பினஸ். குழந்தைங்க எப்பவுமே சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் வேணும்? பசிச்சா அழுவுங்க, அதுங்களுக்கு லவ் வேணும்னா சிரிக்குங்க, அவ்வளோதானே. ஆனால் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, சந்தோஷம்தான் இல்லை. ஹாப்பினஸ் ரொம்பவே சிம்பிளான விஷயங்க. நம்ம தான் அதை போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். குழந்தைங்களுக்கு ஹாப்பினஸ் ஈஸியாக கிடைக்குது, ஆனால் நம்ம தான் ஓவர் திங்க் பண்ணி ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கிறோம். அடுத்தது, குழந்தைங்களுக்கு ஈகோ லைஃப்ன்ற ஒன்றே கிடையாது. குழந்தைங்களோட ஈகோ கான்செப்ட்னா ஒன்றே இருக்காதுங்க. யார்கிட்ட வேணாலும் சிரிக்குங்க, யார் லவ் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணுங்க. பட் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம யார்ட்டையாவது பேசணுன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து பேசட்டும், நம்ம அப்புறமா பேசலான்ட்டு நம்மளோட ஈகோ தான் தூக்கி ஃபஸ்ட்டு வைப்போம். ஸோ குழந்தைங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் ஈகோ கம்மி பண்ணால் ஹாப்பினஸ் அதிகமாகவே இருக்குங்க. லேர்னிங் மைண்ட் செட். பேபிஸ்லாம் எப்படி கற்றுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுங்களுக்கு எந்த பாடமும் கிடையாது, எந்த டீச்சர்ஸும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குது. ஆமாங்க, எத்தனை தடவை விழுந்தாலும் அவங்க மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்கல்ல, அதுதான் அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்குது. ஃபெயில் ஆனாலும் ட்ரை பண்ணணும், க்ரோத்து ஆட்டோமேட்டிக்காக வரும். குழந்த மாதிரி இருந்தால் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் கண்டிப்பாக கேரண்டிங்க. முக்கியமாக குழந்தைங்க லிவிங் இந்த ப்ரெசண்ட்டில் இருக்காங்க. அவங்க பாஸ்ட்டை பற்றி யோசிக்க மாட்டாங்க, ஃப்யூச்சரை பற்றி பயப்பட மாட்டாங்க. ப்ரெசண்ட்டில் அவங்க லைஃப்பை ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? பாஸ்ட்டில் நடந்த தப்பை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாடம் என்னென்னா, ப்ரெசண்ட்டில் வாழ்ந்தால் தான் உண்மையான சந்தோஷமே. இன்றைக்கி ஹாப்பியாக இருங்க, நாளைக்கான நாள் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க நமக்கு சொல்லித்தர இன்னொரு அழகான விஷயம் என்ன தெரியுமா? அன்கண்டிஷ்னல் லவ். குழந்தைங்களுக்கு நம்ம லவ் கொடுக்கும்போது அதுங்க எந்த கண்டிஷனும் போடாதுங்க, எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. ஆனால் நம்ம யாருக்காவது லவ் கொடுக்கும்போது அந்த லவ் நமக்கு திருப்பி கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். உண்மை என்னென்னா, லவ்வுக்கு எக்ஸ்பெக்டேஷனே இருக்கக்கூடாதுங்க. உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு லவ் கொடுக்கணுன்னா அதை கொடுத்து பாருங்களேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். அது உங்களுக்கு டபுள் மடங்காக திருப்பி உங்கள் லைஃப்பையே அழகாக்கும். இந்த குழந்தைங்க நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன தான் சொல்லித்தராங்கன்னா, எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, ஈகோவை கைவிட்டுருங்க, ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, என்ன நடந்தாலும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. முக்கியமாக ப்ரெசண்ட்டில் வாழ கற்றுக்கோங்க. அதுக்கடுத்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் லவ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை ஃபாலோ பண்ணாலே நம்ம லைஃபு ரொம்ப நல்ல சேஞ்சாகவே இருக்குங்க. நீங்கள் இப்போ இருக்கிற லைஃப்பை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, இந்த குழந்தைங்க கிட்ட இருக்கிற லைஃப் லெசனை வச்சு யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை ரொம்ப அழகாக மாற்றிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.